முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு தான். நீங்கள் கண்டிஷனல் ப்ராமிஸ்னு ஒன்று இருக்குது. நான் இதை பண்ணுறேன் என்னால் முடிந்தால். அது நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் வந்து ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த இன்சூரன்ஸ்காரங்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் இன்சூரன்ஸ் மேட்டர் சப்ஜெக்ட் சாலிசிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது முடிஞ்சால் தான் வரும், ப்ராமிஸ் பண்ண முடியாது. அது மாதிரி கண்டிஷனாக பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு பைக்கு, எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிராம்னு சொல்லுது. அன்கண்டிஷனாக நீங்கள் வந்து சரத்து இல்லாமல், நிபந்தனையே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு கேரண்டி கொடுத்தீங்கன்னா இப்பேற்பட்ட விளைவுகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் உங்களோட நான் 8 வயசு ஜாஸ்தி எனக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எடுத்த ஒரு 2-3 விஷயமாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 4-5 பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த 1 பவுன் எல்லாருக்கும் அந்த 1 கிராம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ப்ராமிஸ் பண்ணால் போல் நாங்கள் இது சொன்னால் போல் உங்களுக்கு நிச்சயமாக 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் கம்மினா நீங்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, மே முடிஞ்சு மே ஜூன் ஜூலை ரொம்ப சூடாக இருக்குது, தமிழ்நாடு பூரா நீங்கள் ஃபேனை போட்டுக்கலாம், கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏசி கூட போடலாம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, ஒவ்வொன்றா எடுத்து இவர் கம்ப்ளீட்டாக முடிச்சு டிக் பண்ணி அடுத்ததுக்கு போகிறாரு.